ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. தசமகா வித்தையில் 9வதாக இருக்கக்கூடியதான் மாதங்கி. இன்னைக்கு நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டுருப்பீங்க. இந்த வித்தையில் இருக்கக்கூடிய விஷயம், நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமானது நம்முடைய பேச்சு. அந்த மாதங்கிங்கிற சக்தியை பற்றி தான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பேசும்போது வரக்கூடிய ஒரு சப்தம் அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தியின் முக்கியமானது தான் மாதங்கி தேவி தான் அந்த சக்தியாக வெளிப்படுது. யோகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸ்பீச் பண்ணுறாங்க. வாக்கு தேவதையாக, வார்த்தை சக்தி தேவதையாக இருப்பது மாதங்கி. அதனால தான் எல்லாருமே மாதங்கி என்ற அந்த சக்தியை உபாசனை பண்ணுவாங்க. இந்த மாதங்கி சக்தி இருக்கும்போது தான் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தி, அதுதான் ஒவ்வொரு உள்ள போய் ஊடுருவி மோத செய்து அவங்கள அந்த விஷயத்தை நோக்கி என்ன செய்யுது, கவனத்தை திருப்ப வைக்குது. இந்த சக்திக்கு அவ்வளவு தூரம் சக்தி இல்லைன்னா, இந்த வார்த்தைக்கான சக்தி என்ன, உள்ளே இருக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தில் இருக்கக்கூடிய சக்தியே இல்லைன்னா சாதாரணமாக யாரும் அதை உள்ளே போய் ஒரு தாக்கத்தை யாருக்கும் ஏற்படுத்துவதில்லை. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த சக்தி உபாசனை மிக தீவிரமாக யோகத்தில் நிறைய பேர் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. இந்த வாக்கு என்பது எப்படிலாம் வருது, வாக்கு 4 நிலையாக சக்தி வேலை செய்யும். ஒன்று பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்ற 4 வகைப்படும். அந்த பரா வாக்குன்னு சொல்லக்கூடிய திரிபுர பைரவியாக, திரிபுர பைரவி எங்கிறது வருது, நம்முடைய மூலாதாரத்திலிருந்து வரக்கூடியது. பஷ்யந்தி வாக்காக தாராதேவியாக விளங்குகிறது. இந்த வைகரி வாக்கு தான் இதில் கடைசியாட்டு உள்ளது. மூலாதாரத்திலிருந்து வரக்கூடியது, அதுக்கு அடுத்தால பஷ்யந்தியாக தாராதேவியாக வரக்கூடியது, இதில் கடைசியாக உள்ளது தான் அந்த வைகரின்னு சொல்லக்கூடியது. இந்த வைகரி, இந்த வாக்கு நம்முடைய மணிப்பூரகம் எனும் சக்கரத்தில் நினைக்கப்படும் போது பஷ்யந்தி வாக்காக வெளியில் கழுத்தில் இருக்கக்கூடிய விஷுப்திக்கு வரும்போது அது வைகரி என்ற பெயரில் மாறும். இந்த வைகரி என்று விளங்கக்கூடியதுக்கு பேரு தான் மாதங்கி. நம்ம எந்த ஒரு விஷயம் பேசினாலும் மணிப்பூரகத்தில் நாபி கமலத்திலிருந்து என்ன செய்து அங்கேருந்து அப்படியே நம்முடைய தொண்டைக்கு அந்த தொண்டையில் இருந்து இந்த சப்தமாக வெளியேறக்கூடியது தான் இந்த வைகரி என்று சொல்லக்கூடியது. இந்த வைகரி என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்கி என்று சொல்லக்கூடிய தேவியை தான் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சிட்ட சண்டாளி அப்படின்னு ஒரு பேர் வருது. இந்த மாதங்கி தான் அது கொடுக்கக்கூடிய பேர், அல்லது ஷியாமலா என்றும் இதுக்கு பேர் இருக்கு. மாதங்கி தேவியினுடையதை தான் உச்சிஷ்ட சண்டாளி என்றும் ஷியாமலா தேவி என்றும் நாம் சொல்லப்படுது. ஷியாமலா என்றால் கருப்புன்னு அர்த்தம். அந்த கருப்பு என்று பொருளாக இருக்கக்கூடியது தூய்மையான சப்தத்தை உலகத்தில் இருக்கும் பொருளை குறிக்கிறது. அந்த கருப்புக்கு இன்னொரு தன்மை என்னன்னா தூய்மையான சப்தம். அந்த தூய்மையான சப்தத்தை
இங்க கொடுக்கக்கூடியது என்று சொல்லும்போது தான் மாதங்கி அல்லது சியாமலான்னு பெயர் வச்சாங்க. வியாசர் முனிவர் இந்த மாதங்கி உபாசனை செய்துதான், அல்லது நிறைய யோகிகள் சித்தர்கள் இவங்க எல்லாம் தன்னுடைய பாடலுக்கு இவ்வளவு உயிர் சக்தியோடு இருக்குன்னா அது இந்த மாதங்கி என்ற சக்தி தான் அதை அவ்வளவு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது, குறையாமல் இருக்கக்கூடிய சக்தியா இருக்கு. இந்த சப்தங்களுக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கக்கூடியது இந்த மூலாதார சக்தியான இந்த பரா நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நாசமாகாம எப்பொழுதுமே அது என்ன செய்யுது, தன்னுடைய சக்தியை மேல்நிலை அடைய வழிகாட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த திரிபுர பைரவி என்று சொல்லக்கூடியது எப்போதுமே எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். அங்கே இருந்து தான் என்ன செய்யுது, மேல் நோக்கி மேலே அது மத்தியம நிலைக்கு அது கழுத்தில் வரும்போது அது என்னவா மாறுது, உங்களுக்கு வைகரியாக மாறுது. அப்போ மூலாதாரத்திலேருந்து நாபி நாபியிலிருந்து அடுத்த நிலை ஹிருதய சக்கரம் ஹிருதய சக்கரத்திலேருந்து மீண்டும் தொண்டைக்கு வரும்போது தான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடியதும் அதனுடைய பூரண நிலை அது அடையுது. இந்த மாதங்கியை சக்தியை நாடக்கூடியவங்க லலிதா பரமேஸ்வருடைய அருளை மிக சீக்கிரமாக அடைய முடியும். இந்த மாதங்கி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பேசுகிறக்கூடிய அந்த சக்தியை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், வசப்படுத்த முடியும். ஆத்மீகத்தில் நிறைய பேர் தன்னுடைய யோக சக்தி எல்லாத்தையுமே இந்த சக்தியினுடைய தன்மையினால் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் இன்றைக்கி ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. யோகத்தில் எடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், அல்லது அவங்க தொழில் ரீதியாக இருக்கட்டும், அந்த சக்தி என்ன பண்ணுதாங்க, அவங்க தொழில் ரீதியாக பெரிய பேச்சாளராக, நிறைய பேச்சு தன்மை உள்ளவங்களாக, எப்போதுமே எல்லாவற்றையும் பெறக்கூடிய அந்த வல்லமை, அந்த சக்தி, பிறரை தன்வசப்படுத்தக்கூடிய அந்த தன்மை, அந்த பயமில்லாத நிலை, மனதில் பதட்டமில்லாத நிலை, எடுத்த காரியத்தை கஷ்டமில்லாமல் நடத்தி முடிக்கக்கூடிய தன்மை, பின் வரக்கூடிய நிறைய இடையூறுகள் எல்லாம் முன்னதாகவே யோசித்து அதை சரிப்படுத்தும் வல்லமை எல்லாமே இந்த மாதங்கி சக்தி தான் கொடுக்கும். இதெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டு இருந்தால், சரியான வழிமுறையில் இதை நம்ம போயிட்டோம்னா இது கரெக்டான வழியில் என்ன செய்யும், கொண்டு போய்கிட்டே இருப்போம். இந்த வாக்பாதினி நகுலி என்று 2 சக்திகள் துணையாக உதவியாக இருக்கக்கூடிய சக்திகள். வாக்பாதினி நகுலி என்று சொல்லக்கூடிய மாதங்கி என்ற நம்மளுடைய இந்த பேச்சினுடைய சவுண்டில் இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய 2 தோழிகள் என்று சொல்லப்படுது. இந்த 2 சக்தியினுடைய உதவி இது கூட சேர்ந்து தான் நம்மளை நல்ல பேச வைக்கக்கூடிய சக்தியாக செயல்படுது. இப்போ நீங்கள் இப்போ ஒன்று நம்ம பேசுகிறோம், நம்ம நிறைய பேசுவோம், நீங்கள் நிறைய பேசுகிறீங்க அப்படின்னா, யோகத்து நிலையில் வரும்போது என்ன நடக்கும், இந்த மூலாதாரம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்படியே இந்த சக்தி வழியாகத்தான் நம்முடைய சூஷ்மமாக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர்கள் சூஷ்ம வழியில் இந்த வேயில தான் தொடர்பு கொண்டு அவங்களுடைய அந்த அருள் ஞானத்தை, அந்த அருள் உணர்வை நமக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் பெரிய பெரிய நிலையில் தனக்குள்ளே டீப்பாக போகக்கூடியவங்க எல்லாத்தையுமே அதுக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சக்தி மூலமாக வார்த்தையாக வெளிப்படுத்த வரும். அப்போ இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிற நிலை வரக்கும்போது தான், அந்த சக்தி நன்றாக வேலை செய்யும் போது தான் அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு பல விஷயங்களை புரிதலுக்கு உட்படுத்தக்கூடியதாக மாறும். இந்த தேவி உபாசனை பண்ணக்கூடியவங்க அதனுடைய அருள் சக்தியினால் கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்,
பொன்மொழிகளாக மாறும். சிலவங்க பேசும்போது நமக்கு எப்பண்டா இவங்க பேச்சை நிப்பாட்டுவாங்கன்னு இருக்கும். அது என்ன செய்யுது, இந்த மாதங்கி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி பூரண நிலையில் அது இருக்காது. எல்லாமே ஒருங்கிணையும் போதுதான் அது பொன்மொழியாக மாறும். மிக பெரிய ஞானத்தை, சாஸ்திரத்தை எல்லாமே சாதாரண மக்களுக்கு புரியும்படி எந்த விதமான அலுப்பு இல்லாம இந்த தேவியினுடைய கருணையால் மட்டும்தான் பேச முடியும். பெரிய பெரிய ஞானம், ஏகப்பட்ட புக்குகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை மிக எளிமையான வார்த்தையில் நாம் சொல்லிட்டு நிறைய பேர் விளக்குறாங்க இல்லையா? அப்படி விளக்குறாங்கன்னா இந்த தேவினுடைய ஆசியும் அந்த ஆற்றலும் உள்ளே செயல்பட்டால் மட்டும்தான் இது விளக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக. அதனால தான் மற்ற இதில் இந்த சக்தி இப்படி வேலை செய்யணும்னா சித்தருடைய ஞானம் அல்லது அகஸ்தியருடைய ஞானம்ங்கிறது சாதாரணமான இந்த சக்தியினுடைய பூரண நிலை அடையுது. உடலுடைய ஒவ்வொரு செல்லுக்கும், உடல் முழுவதும் இந்த சக்தியினுடைய தன்மையை ஒருத்தருக்குள்ள நிரப்பக்கூடிய செயல்படக்கூடிய திறன் வரும்போது தான் அந்த ஞானம். வார்த்தை கூட கிடையாது. இப்போ சாதாரணமாக இப்போ எல்லாத்துக்கும் நிறைய பேச்சாளர் இருக்காங்க, நிறைய பெரிய பேச்சாளர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த சக்தி வேலை செய்து அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் ஒரு சித்தனுக்கு வார்த்தை தேவையில்லை. இந்த சக்தி வார்த்தை என்ற வெளிப்பாடு தேவையில்லை. பார்வை மூலமாக நாம் அவங்கள நினைப்பதின் மூலமாக இதே சக்தி நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துடும். அவங்க நம்மகிட்ட பேசாண்டா. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சித்தர்களுடைய பாடல்கள் தான் இருக்கும். அந்த பாடலுடைய வார்த்தைகள் பல விதமான உள் அறிவுகளை அது புகுத்தி கொண்டே இருக்கும். இது 2 வார்த்தை தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம். அப்போ இந்த 2க்கும் 2 வார்த்தை தான் அகஸ்தியர் பெருமானார் மிக முக்கியத்துவமாக முதல்ல கொடுத்த வார்த்தைகளாக இருக்குது. அந்த வார்த்தையில், இந்த 2 வார்த்தையில் உங்களுடைய எல்லா ஞான யோகத்தையும் அது விளக்கிட்டு போயிடும். அப்போ இதுக்கு பெரிய பெரிய அளவுக்கு அதுக்கு விளக்கம் தேவையில்லை, வர்ணனை தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. இந்த வர்ணனை கொடுக்க வர்ணனை செய்ய வர்ணனை வார்த்தைகள் நிறைய நம்ம பயன்படுத்துவது என்பது இதே மாதங்கி சக்தியினுடைய ஒரு நிலையில் இருந்து என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே நமக்கு மாயை உணர்வை கொடுக்கக்கூடியதான் வர்ணனையில் அமைஞ்சிரும். ஆனால் சித்தர்களும் பக்தியில் உள்ளவங்க வர்ணனை என்பது அது யோக சக்தியினுடைய வர்ணனையாக இருக்கும். அது தீவிரமான சக்தியாக இருக்கணும். உங்களை எழுப்பக்கூடிய வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருப்பேன். உங்களை விழித்து எழக்கூடிய வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் அவங்களுடையது இல்லாமல் அது அங்கே இருந்து பூரணமாக அந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கும். அவங்க உட்கார்ந்து யோசிச்சில் அதை ஒன்றும் எழுதலை. அப்படி சரளமாக உள்ளே இருந்து அந்த வார்த்தைகள் பொங்கி வெளியிலே வரக்கூடிய ஒரு பைப்பில் தண்ணி வெளியில் பாயிற மாதிரி தான். தண்ணி பாயதுக்கு பைப்பு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பைப்பு பேசாமல் தான் இருக்கும். தண்ணியினுடைய வேகம், ஆற்றல் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த தண்ணி கீழே இருந்து மேலே போகிறதுக்கு தான் பலவிதமான உந்து சக்திகள் அதிகப்படுத்தி தேவைப்பட்டிருக்கு. மேலேருந்து கீழே வர்றதுக்கு அதுக்கு உந்து சக்தி தேவையில்லை. அது கீழே வர்றதுக்கு அதிக ஆற்றல் அதுக்கே கிடைக்கிது. அந்த ஆற்றல் அதுக்குள்ளே உருவாக்கமாகிறது. மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு வர்றதுக்கு சக்தி நிறைய உருவாக்கம் வந்துடுது அந்த தண்ணிக்கு. அதே தண்ணி பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு போனால் அதீத சக்தியை என்ன செய்யுது, உருவாக்க வேண்டி இருக்குது. அங்கே கிடைக்குது, இங்கே செய்ய வேண்டியிருக்கு. அதே போல தான் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் அந்த சக்தி உபாசனை பண்ணும்போது வந்த வார்த்தைகள் மேலேருந்து கீழே பாயிற மாதிரி. நாம் அதுக்கு வர்ணனை கொடுக்கணுங்கிற பேரில் பண்ணும்போது நம்ம கீழே இருக்கக்கூடியதை மேலே கொண்டு போகிற மாதிரி. அது இயற்கையான நிலையிலே அந்த சக்தி அதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க கொடுத்த வார்த்தைகள் அனைத்தும் சக்தி உடையதாக. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது, வர்ணனை கிடையாது, உயிர் தன்மை இருக்கும். இன்னொரு ஆத்மாவினுடைய ஆத்ம உணர்வை
ஆத்ம சக்தியை எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக அதில் இருக்கும். அதனால தான் இன்றும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் உயிரோட ஒரு ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை அதில் இருக்கும். பார்வை ஒன்றேனாலே நம்மளுடைய உணர்வை நாம் உணர முடியும். ரொம்ப சாதாரணமான விஷயத்தெல்லாம் பேசக்கூடிய கருணை, ஞானத்தை பற்றி பேசக்கூடிய தன்மை இந்த தேவினுடைய சக்தினால் அந்த மனிதனுக்கு, அந்த நபருக்கு இயல்பாக அது அமையுது. இந்த நகுலி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி என்ன மாதிரி நம்மகிட்ட செயல்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஆர்குமெண்ட் என்று பண்ணக்கூடிய வாக்குவாதம் செய்யும் போது அவங்களுடைய வாக்கை மங்கும்படி செய்வதே இதனுடைய சக்தி. சிலவங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, நம்ம அவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாதுங்க. அவள் இன்னொருத்தருடைய பேச்சை அடைத்து தன்னை ஜெயிக்க இந்த பகிலாதேவி எனும் வராகினுடைய சக்தியை கொண்டு 1000 மடங்கு இனிமையாக தெளிவாக பேசி அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் நகுலினுடைய வேலை. ஏன்னா பகிலாமுகின்னு சொல்லக்கூடிய வராகினுடைய அந்த சக்தி ஸ்பீடு, பவர், அந்த பவர் சக்தியை வச்சு தான் இந்த மாதங்கிங்கிற சக்தி என்ன செய்யுது, அந்த மாதங்கிங்கிற சக்தி கூட இந்த 2 தன்மையும் இணைந்து செயல்படும். அதில் ஒரு சக்தி தான் நம்ம சொல்லக்கூடிய நகுலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி. குலகுண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மூலாதாரம். அப்போ மூலாதாரத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியை தான் குல மார்க்கம் என்ன சொல்கிறோம். குலமார்க்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுவீங்கள, அந்த குலமார்க்கம்னா என்னன்னா, உங்கள் மூலாதார சக்தி, உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியினுடைய தன்மையை தான் நம்ம குல மார்க்கம்னு சொல்லுதோம். இந்த சுசுமனான்னு சொல்லக்கூடியது, இந்த சுசுமனா என்று சொல்லக்கூடியது எங்கேருந்து போகுது, இந்த மூலாதாரத்திலேருந்து சகசிராதலத்துக்கு போகும்போது அதில் அறியக்கூடிய, அதில் நாம் உணரக்கூடிய அந்த சப்தங்கள், நாதங்கள், இப்போ பலவிதமான நாதங்கள் கேட்குறோம் இல்லையா, இந்த தசமகா வித்தையில் தசவித நாதங்கள் கேட்கக்கூடிய அந்த நாதங்கத்தை செயல்படக்கூடிய, நாம் கேட்டு அனுபவிக்கக்கூடியதைத்தான் வைகரின்னு சொல்கிறோம். வைகரி அப்படிங்கிற இந்த மாதங்கி எப்படி செயல்படுது, இங்கே தொண்டையில் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் இந்த பேச்சில் வர இதுக்கு பேரும் வைகரி. இந்த வைகரி சைலண்ட்டாக நமக்குள்ள சப்தங்களாக, நாதங்களாக, சப்த வடிவமாக மாறுவதும் இந்த வைகரி தான். இது நிசப்த நிலையில் நமக்குள்ளே மட்டும் நாம் அனுபவிக்கக்கூடியதும் இந்த வைகரி என்று சொல்லக்கூடியது தான். நாம் பேசக்கூடிய வார்த்தை இனிமையாக இருந்தால் அதை சங்கீதம் என்று சொல்லுகிறோம். இந்த சங்கீதமாக அந்த வார்த்தை ஏன் சொல்கிறோம், அல்லது இனிமை ஏன் வருதுன்னா, ஒரு சங்கீதம் எப்படி வருது அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு சங்கீதம் எப்படி நடக்கு அப்படின்னா, இந்த நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சுசுமனை நாடி என்று அந்த நாடிக்கு பேர், இன்னொரு பேருக்கு வீணா தண்டம் என்று பேர். இந்த வீணா தண்டத்தின் வழியாகத்தான் என்ன செய்யுது, இந்த சக்தி என்ன செய்யுது, முறையாக பயணிப்பதே சங்கீதம். வெளியில் நிறைய வார்த்தைகளை சங்கீதம் என்று சொல்கிறோம் இல்லையா, உங்கள் உடம்புக்குள்ள சங்கீதம் அப்படின்னா இந்த சுசுமனை என்று சொல்லக்கூடிய நாடி வழியாக இந்த நம்முடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய இந்த வீணா தண்டம் என்று, தண்டம்னா கோல், தண்டக்கோள் நம்ம சொல்லுவோம். சித்தமார்கள்லாம் அந்த தண்டக்கோள் வச்சுருப்பாங்க. அந்த தண்டம்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த முதுகுத்தண்டுக்கு ஒரு பேர் தண்டம். முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த வீணா தண்டம், அதுக்கு அதனுடைய இயக்கம் பெறுவதற்கு இந்த வெளியில் ஒரு தண்டம் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு பேரும் தண்டம் தான். அப்படி சித்தர்லாம் வச்சுருக்க இந்த தண்டம் அது சும்மா உள்ள தண்டம் கிடையாது. நமக்கு அதை பற்றி தெரியாதனால நம்ம அதுக்கு தண்டம்னு சொல்லிகிட்டு இருக்கோம்.
அந்த தண்டம் தான் எல்லாத்தையும் சூட்சமாக பண்ணக்கூடிய காரியம் பண்ணக்கூடியது தான் நம்முடைய இந்த முதுகு தண்டம். இந்த தண்டத்தின் வழியாக போகக்கூடிய இந்த சக்தி தான் நம்முடைய முதுகுத்தண்டில் என்ன நடக்குது, சங்கீதமாக. எப்படி ஒரு வீணையில் ஒவ்வொரு நரம்பு வழியாக மீட்டும் போது அந்த சப்தங்கள் வெளிவருகிறதோ, அதே போல தான் உடம்புக்குள்ள ஒவ்வொரு நரம்புகள் வழியாக இந்த நாடி என்ற சப்தங்கள் இயக்கம் பெறும்போது அது உடல் ரீதியான பலவிதமான இயக்கங்கள் செய்து சுசுமுனை வழியாக இதே சக்திகள் இயங்கும் பொழுது அது நாதமாக ஒளியாக அது இசைக்கிறது. நம்முடைய முதுகுத்தண்டில் இந்த சக்தி இயங்கும்போது அது ஒளியாகவும் வருகிறது. இந்த சக்திங்கிற பேர் தான் மாதங்கி என்ற இந்த சக்தி தான் சங்கீத மாத்ருவாக போற்றப்படக்கூடியது. இனிமையான பேச்சுக்கு நம்ம நினைச்சிடும், அவங்க கிளியை நினைவூட்டுறோம். பொதுவாக நம்ம கிளி மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த தேவினுடைய ரூபத்தில் ஒரு கிளியை கையில் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன மீனிங்னா, இனிமையான பேச்சு அல்லது பேச்சு இல்லாத நிலை ரெண்டுமே இங்கே மாதங்கியாக தான் செயல்படுது. நம்ம பேசுகிறது அந்த மாதங்கி என்ற சக்தி சுசுமுனை வழியாக 4 தன்மையாக கடைசியில் வைகரியாக அது வெளிப்படும் போது அது வெளி சப்தங்களாக, வெளி வாக்காக, வெளி வார்த்தையாக, உயிரோட்டமாக, உயிர்த்தன்மையாக வருது. இதே வார்த்தையை நமக்குள்ள அடங்கி வெளியில் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அது நாதமாக ஒளியாக அங்கேயும் என்ன செய்யுது, அது சங்கீதமாக உள் அக சங்கீதமாக அக சப்தமாக அக நாதமாக அது வெளிப்படுது. அதனால தான் பெருமாள் சொன்னார், என்னுடைய இந்த சிற்றம்பலத்திலேயோ சதா கால பூஜை நடக்குதுன்னாரு. அந்த பூஜையில் என்னென்ன நடக்கும், ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், அங்கே நாதம் ஒலிக்கப்படும், அங்கே ஒளி என்ற தீபம் காட்டப்படும். இந்த 2 விஷயமும் எனக்குள்ள சதா காலமும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார் வள்ளல் பெருமானார். எதுக்கு அப்படி சொன்னார்னா, தனக்குள்ள இந்த வைகரியாக இந்த அனைத்து சக்திகளும் ஞான அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு அதுக்கு மீன். இந்த மாதங்கி இந்த லலிதா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இந்த லலிதா பரமேஸ்வருடைய மந்திரினி என்று உள்ளார். இந்த மாதங்கி யாருடைய மந்திரினி அப்படிங்கிற நிலையில் கூட உதவியாக நிற்கிறாங்கன்னா, லலிதா பரமேஸ்வரிக்கு துணையாக இந்த நாதம் என்ற இந்த சக்தி மாதங்கி என்ற சக்தி நிற்கிது. எப்படி கணபதிக்கு வேதத்தில் ஒரு முக்கியத்துவம், கணபதிங்கிற இந்த மூலாதாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அதற்கு இணையாக இந்த சக்திக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம கணபதிக்கு இதே போல் உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லுவோம், அந்த மூலாதாரத்தினுடைய அந்த பேஸுக்கு. அதே போல் இந்த மாதங்கியை தான் உச்சிஷ்ட சண்டாளின்னு சொல்கிறாங்க. இங்கே கணபதி என்ற பஞ்சபூதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிற மாதிரி இதுதான் மூலம், இதனுடையில தான் எல்லாம் வரும் சொன்ன மாதிரி, இதே போல் இந்த சக்தி உள்ள மாதங்கி அதற்கு இணையாக உள்ள சக்தி இந்த மாதங்கி என்ற இந்த சக்தி தான். இந்த மாதங்கியினுடைய சக்தியை நீங்கள் நல்ல நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரு சாதகன் நாம் செய்ய வேண்டியது, இந்த மாதங்கி அதிகமாக அவங்களுக்குள்ள நல்ல வெளிப்பாடு அடையக்கூடியவங்க சங்கீத ரீதியாக நல்ல சங்கீத வித்வான்கள் பாடகர்கள்லாம் இந்த மாதங்கி சக்தி அவங்க உடலில் அபரிவிதமாக வேலை நடந்துட்டு இருக்கும். இந்த கலை ரீதியான இந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப தீவிரமான நிலையில் இருப்பாங்க. இதனுடைய பலன், ஒரு சாதகன் இதை முழுமையாக உபாசனை, தனக்குள்ளுடைய சக்தி உபாசனையாக அது பண்ணிட்டு இருக்கும்போது வெகு சீக்கிரமாக இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஆளாக அவரால் விளங்க முடியும். இந்த உலகெல்லாம் தன் வசமாக செய்து கொள்வான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தன் வசமாக ஈர்த்து கொள்வாங்க. மாதங்கியே ஞானத்திலையும் செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த பூரண ஈர்ப்பு தன்மையும், அதனால் உங்களுக்கு நல் புகழையும்
அந்த நல் புகழோடைய தன்மையோடு நீங்கள் அந்த பூரண மோட்ச நிலைக்கு உங்களை இந்த சக்தி அழைத்து செல்லும். அப்படி அந்த வழியில் மாதங்கியினுடைய உபாசனை என்பது நம்மளுடைய அனைத்து அனுபவங்களையும் அது என்ன செய்யுது, உங்களுடைய வார்த்தையாக உள்ளே உணர்ந்ததை இன்னொருக்கு உணர்வதற்கு ஒரு தூண்டுகோலாகவும் தூண்டிவிடக்கூடியதாகவும் நாம் நம்மளை என்ன செய்யணும், உருவாக்கி கொண்டு வரணும். நீங்களும் அனுபவிச்சுக்கிட்டு நீங்கள் இதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய அனுபவம் தான் உங்களுக்கு இந்த மாதங்கி என்ற அந்த சக்தி என்ன செய்து பூரணமாக இன்னொருத்தருக்கு தூண்டுதல் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக, சப்தமாக, சக்தியாக வெளிப்படும். நன்றி. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.